ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 50வது ஆண்டு விழாவை காண செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்ம நடத்தின பாதைகள் ஆசீர்வாதமானவை. ஹல்லேலூயா. அவர் நடத்தின எல்லா நன்மைகளுக்காக, கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படி இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நன்றி சொல்லுகிற நாள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற நாள். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஆண்டவரே நான் உம்மை தொழுது கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அவர் நம்மை நடத்தினார், உடுத்தினார், பாதுகாத்தார், பராமரித்தார், 50 ஆண்டுகளை கடந்து வர செய்தார். இது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதய நன்றியினால் நிரம்பி பாட வேண்டும். அவரை பாடி மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இருதய நன்றியினால் நிரம்பி வழியட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்காக, அவர் மேல் நம்ம மேல் வைத்த தயவுக்காக நாம் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். நம்முடைய இருதயம் நன்றியினால் நிரம்பட்டும். பாடி மகிமைப்படுத்தும். சென்ற நாளில் அவர் நன்மை செய்தார். அவர் ராஜா, அவர் ரட்சகர், பாதுகாத்தார், துணை நின்றார். நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார். நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார். நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லா நன்மையும் நமக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம்.
ஆத்மா உடல் யாவும் அவருக்கு சொந்தமானது. பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அவருடைய பாதத்தில் பணிந்தோமானால் எந்த நாளும் நமக்கு நன்மை. ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். நன்றியுடன் நிரம்பி மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாடிக்கொண்டிருந்தால் இந்த இரவு நமக்கு போதாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000. ஹல்லேலூயா. காலம் முழுவதும் அவரை பாடிக்கொண்டே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அதனால் திருப்தி அடையாது என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகள் அத்தனை நமக்கு 1000 உண்டு. நம்மை தந்தையை போல தாங்கி சுமந்து வந்தார். சேதம் ஏதும் அணுகிடாமல் பாதுகாத்தார். துதி கீதமே பாடி வாழ்த்தி வணங்கிடுவோம். மற்றும் ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். அவர் நம்மோடு நடந்தாரே, அவருடைய அன்புக்காக மற்றும் ஒரு துதி பாடல். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. சேதும் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேதும் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். கீதமே பாடி வாழ்த்தி வணங்கிடுவோம். கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் அவர் நம்மை நடத்தினார். நாம் இருளில் இருந்த பொழுது அவர் ஒளியாய் நம்மத்தில் வந்தார். நாம் அவரை நம்பின பொழுது நமக்கு கேடகமாய் இருந்தார், நமக்கு கோட்டையாய் இருந்தார், அரணாய் இருந்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். நம்பினோரை தாங்கும் தேவன்
வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. அவர் ஜோதியின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஜோதிகளின் தேவன். சர்வசேனையை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், சூரியனையும் சந்திரனை உண்டாக்கினவர். அவர் ஜோதிகளின் பிதா என்று வேதம் சொல்கிறது. இந்த மாலை வேளையில் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஒளியாயிருக்கிற தேவனை நாம் மற்றும் ஒரு பாடலையும் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமையும் வல்லமையும் கனமும் அவருக்குரியது. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வானாதி வானங்களில் தேவ தூதர்கள் அவரை இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த தேவ தூதர்களோடு சேர்ந்து பாடுவோமா? அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துங்கள். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை ஆமென் கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம். அவர் ஒருவரே பாத்திரர். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கடத்துக்கு பாத்திரோ. சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கணத்துக்கு பாத்திர. சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்த இயேசு பரிசுத்த பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்த இயேசு பரிசுத்த பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பாத்திரர். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தரும் கண்களோ சுடர் தரும் பாதங்கள்
பெருவெள்ள இரைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை, ஒளி தரும் ஆமே சுடர் தரும் அவருடைய சத்தம், பெருவெள்ள இரைச்சல், அப்படி வலக்கரத்தில் வல்லமை, ஆமே சிறந்தவர் அழகில், ஆமே துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. மூப்பர்கள் எல்லாம் ஆண்டவரை தொழுகிறார்கள். எல்லா ஜீவன்களும் அவரை தொழுது கொள்கிறது. நாமும் அவரை பணிந்து கொள்வோம். அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் மகா வல்லமை உள்ளவர். இந்த மாலை வேளையில் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஆவி ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகுவோம். ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே.